ட்ரீம் மிஷின் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிபிஎஃப் ஒட்டினா ஆஃப்டர் வாரண்டி பீரியட் வந்து பெயிண்ட் ரிமூவ் ஆகி வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்களோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு வண்டி வந்திருக்கு. அது RC200 3 இயர்ஸ் பிஃபோர் நம்ம பிபிஎஃப் ஒட்டின வண்டி. அண்ட் ஒயிட் பேனலில் ஒயிட் வண்டியில் ஒட்டினா எல்லோ ஆகுமா பாருங்கள். 3 இயர்ஸ் பிஃபோர் ஒட்டின வண்டி அண்ட் வந்து எந்த மாதிரி எல்லோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் பேனல் எல்லோ ஆயிருக்கா இல்லை ஃபிலிம் எல்லோ ஆயிருக்கான்னு பாருங்கள். அண்ட் ஒயிட் பேனலில் மட்டும் ஒரு சில மெயின்டெனன்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெளியே கட் பண்ணி நம்ம ஒட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் அழுக்கு சேர ஆரம்பிக்கும். அது அடிக்கடி நம்ம தான் துடைக்கணும், அது மெயின்டெனன்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே கட் பண்ணுறீங்களே ப்ரோ, தூக்கிட்டு வருமா வாட்டர் வாஷ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 3 இயர்ஸ் ஆயிருக்கு, அதுவாக எங்கேயும் தூக்கிட்டு வரல. அண்ட் எங்கெங்கெல்லாம் டக் பண்ணி ஒட்ட முடியுமோ அங்கெல்லாம் டக் பண்ணி தான் ஒட்டுவோம். இதுலேயும் ஒட்டியிருக்கும். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பபுள் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ சுற்றியோ இல்லை ஸ்டிக்கர் சுற்றியோ இருக்கும். இது அப்படியே உப்பிட்டே வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 3 இயர்ஸ் ஆயிருக்கு, எதுவுமே ஆகலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்க்ராட்சை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், இது வந்து பக்கத்து வீட்டு பசங்க இருக்குனது எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதுக்குன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். அண்ட் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பெயிண்டிங் அடிக்கிற இடத்துல வந்து போயிட்டு வண்டியை விட்டுருக்காரு. அது இந்த மாதிரி ஒரு மாதிரி அதில் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் கிளாரிட்டி எந்த மாதிரி இருந்திருக்கு பாருங்கள் 3 இயர்ஸ்க்கு அப்புறம். இன்னுமே மிரர் க்ளாஸி இருக்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அது எல்லாமே வந்து ஃபிலிமோட குவாலிட்டியை பொறுத்து தான். அண்ட் ஃபுல்லாகவே இந்த ஃபிலிமோட இது எல்லாத்தையும் பிரிக்க போகிறோம். அந்த எல்லா வீடியோவும் நீங்களே பார்த்துட்டு வாங்க. அண்ட் எப்படி பிரிக்கிறோன்றதையும் நீங்கள் பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமரையும் ஹீட்டரையும் யூஸ் பண்ணி தான் பிரிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் வந்து கொஞ்சம் லூசன் ஆகும். அப்படி லூசன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் கம்மும் அந்த அளவுக்கு லெஃப்ட் ஓவர் ஆகாது. அண்ட் ராங் டைரக்ஷன்லேயும் அது நம்ம பிரிக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்க்ராட்சையும் வந்து பார்த்திங்கன்னா தார் அண்ட் பக் ரிமூவர் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து இந்த கிளாத்தில் யூஸ் பண்ணி தான் துடைச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் எந்த லெவலுக்கு ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த லெவலுக்கு நீங்கள் குவாலிட்டியாகவும் அதிக திக்னஸ்லேயும் ஃபிலிம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்கள் வெஹிக்கிளோட பெயிண்ட்டை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நம்ம இது வந்து யூவி ப்ரொடெக்ஷனாக அண்ட் ஃபிலிமை பிரிக்கும்போது எப்படி ஷோரூம் கண்டிஷனில் இருந்ததோ அதே மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாருங்கள், நம்ம எந்த மாதிரி இதை பாலிஷ் பண்ணி மேலே பிபிஎஃப் போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் உங்கள் வண்டியோட கண்டிஷன் ஆஃப்டர் 3 இயர்ஸும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மோட இது லெஃப்ட் ஓவர் மாதிரி விட்டாச்சு. ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை ஒரு சின்ன டீட்டெயிலிங், அதாவது நல்ல வாஷ் அண்ட் க்ளீனிங்க்கு அப்புறமா இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா பேனல்ல இருந்தையும் கண்டிப்பாக நம்ம பிபிஎஃப்பை பிரிக்க போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கஸ்டமர் இதை எதுக்காக பிரிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் இதை இன்னும் புதுசாக பார்க்கணுன்ற ஆசை இருக்குது. அதனால இதை திருப்பி பிரிச்சுட்டு புதுசாக போடுறோம். அண்ட் நிறைய பேர் செராமிக்குக்கும் பிபிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. அதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி இதோட ஃபுல்லாக ரிமூவிங் வீடியோவும் அண்ட் இதோட ஆஃப்டர் வீடியோவும் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னென்னா, இதை நம்ம ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் வந்து பிபிஎஃபோடு சேர்ந்து பிரிச்சுட்டு வந்துடுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் ஓஇ ஸ்டிக்கர்ஸ் வந்து இதோடு சேர்ந்து பிரிச்சுட்டு வராது. மேபி பிரிக்க தெரியாமல் நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா மேபி பிரிச்சுட்டு வரலாம். பட் இந்த மாதிரி கடையில் போடுற அண்ட் அதர் எக்ஸ்ட்ராவாக போடுற ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதோட சேர்ந்து பிரிச்சுட்டு வந்துடும். பிகாஸ் ஓஇ ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போடுறதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் ஒட்டும்போது சார்ஜ் வாங்குறீங்க அண்ட் பிபிஎஃப் பிரிக்கும்போது சார்ஜ் வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் பிபிஎஃப் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் வாங்கி தான் ஆகணும். பிகாஸ் இதோட க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதாவது இதுக்கு தார் அண்ட் பக் ரிமூவரோ ஆர் க்ளூ ரிமூவரோ போட்டு தான் ரிமூவ் பண்ணுவோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸை வாங்குறதுக்கான ப்ராடக்ட்டும் அதுக்கேற்ற மாதிரியான காஸ்ட்டும் மட்டும் இது பண்ணுறோம். பட் திருப்பி பிபிஎஃப் தான் போடுறீங்கன்னா அதுலேயும் 10% லெஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணித்தரோம். ஃபைனலாக நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் பிபிஎஃப் பிரித்தா பெயிண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் க்ளூ மட்டும்தான் அங்கங்கே வந்திருக்கு. அண்ட் நீங்களே பார்க்கலாம் இந்த பேனல் ஒட்டாத இடம் எவ்வளோ எல்லோ ஆகிருக்கு அப்படின்றத. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிமில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யூவி ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக வர்றதுனால உங்கள் பெயிண்ட் ஃபேட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இதோட ஃபஸ்ட்டு ஒர்க்கே. அண்ட் ஸ்க்ராச்சஸ்லேருந்தும் அண்ட் டர்ட்லேருந்தும் அண்ட் ஆசிட் ரெயின்லேருந்தும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துலேருந்தே பிபிஎஃப் உங்கள் வெஹிக்கிளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால இதை ஃபுல் அண்ட் ஃபுல் போடுறது தான் வந்து மெயின். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பீசஸாக போட்டிருப்போம். அப்போல்லாம் ஃபிலிம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்க மாதிரி இல்லை. பட் இப்போது அந்தளவுக்கு ஸ்ட்ரெச்சபிலிட்டியாக ஃபிலிம், அதாவது அட்வான்ஸ்டாக ஃபிலிம் வந்ததுனால இது சிங்கிள் ஷீட்டில் போட்டிருந்தோம். அண்ட் அந்த ஸ்க்ராச்சஸ் எங்கே போச்சுன்றதை நீங்களே பார்க்கலாம். அண்ட் இந்த ஒயிட்லேயும் போட்டிருக்கோம்,
முன்னை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் இந்த சைட் பீசஸ் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். ஸோ அதோட கிளாஸி லெவல் எந்த லெவலுக்கு இருக்குது அண்ட் நியூ ஃபிலிம் எந்த அளவுக்கு அதில் இன்னும் பூஸ்டட் ஆகி தெரியுதுன்றது நீங்களே பார்க்கலாம். அண்ட் எல்லா பேனலையுமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்டர் பெல்லி, ஃப்ரண்ட் மட்கார்ட் அண்ட் டோட்டலாகவே ஒரு நியூ வெஹிக்கிளுக்கு கண்டிஷனுக்கு அதை கொண்டு வந்ததில் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கிற பிபிஎஃபோட டவுட்ஸ் அண்ட் ரேப்போட டவுட்ஸுக்கு எல்லாத்துக்குமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.